மிரட்டல்கள் தான் மிரட்டல்கள்லாம் உண்மைதான். காங்கிரஸ் வந்து கூட்டணியிலிருந்து கழட்டி விடுங்க அப்படிங்கிறது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்களில் 10,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள், 25,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்புகள் வழங்கிய நிறுவனம். ஒசூர், ஒருகடம், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் மறைமலை நகரில் 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆந்திராவில் கூட வந்து இந்த லிக்கர் ஸ்கேமில் கூட நம்ம பார்க்கக்கூடியது. அவங்க ஆட்கள் வந்து பாஜக கூட்டணியை போட்டிட்டு திருப்பியும் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போ வந்து அவங்க மேலே எந்த நடவடிக்கை இல்லாமல் இருக்குது. மகாராஷ்டிராவில் இது மாதிரி நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு கேள்விக்குறியாக அவங்க அதை பண்ணுறாங்க. ஆனால் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கறது நீங்கள் தானே. பிக் பிரதர் ஆட்டிடியூடாக வந்து பாஜக வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அது செய்கிறாங்க. அது அவங்களுடைய அரசியல், அது ஒன்றும் நம்ம தப்புன்னு சொல்கிறதுக்கோ இது அவங்களுடைய இதை வந்து அவங்க பயன்படுத்துறது இது. பட் நம்ம சொல்லக்கூடியது அதை விட சுலபமாக அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கான வழிகளை விட்டுட்டு இது மாதிரியான சூழலில் ஒரு பேட்டர்னை வந்து அவங்க செய்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். பட் இதை நம்ம எதிர்கொள்வோம். திமுக அரசு வந்து இதற்கு பயந்துட்டோ இல்லை இது மாதிரி எதிர்க்கும். இந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு ப்ரீவியஸ் ஆரிஜின் பாயிண்ட் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அந்த 30,000 கோடி அப்படின்னு அந்த ஆடியோ லீக் ஆனது இப்பவும் மேற்கோள் காட்டி தான் பேசுறாங்க. ஆனா இப்போதைக்கு அதை மறுத்து பேச வேண்டிய இடத்துல இருக்கிற பிடிஆர் அவர்கள் எல்லாம் பேசுறது இல்லை. ஒரு சீப் பாலிடிக்ஸாக இருக்குது, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பாலிடிக்ஸாக. ஸோ அது மாதிரியான ஆட்கள் வந்து என்ன மாதிரியான சூழலில் இருக்கணுமோ அவங்கெல்லாம் தொடர்ந்து வந்து இப்போ நான் இது பேசுகிறதே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பேசுகிறதே வந்து எங்கள் கட்சி தலைமை வந்து அவர் பேரை இவ்வளோ தூரம் உச்சரிக்கிறதுக்கு கூட வந்து இது இருக்காது. ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி தான், டு நாட் ஃபைட் வித் த பிக்ஸ் பிகாஸ் பிக்ஸ் என்ஜாய் இட். அது வந்து அது சேரு வந்து நம்ம மேலே அது இது பண்ணுறது வந்து பண்டிகைகள் வந்து அது விரும்பும். அதனால பண்டிகைகளோட போய் சண்டை போடுறது வந்து அந்த மாதிரியான ஒரு சூழலில் போய் சில விஷயங்கள் நம்மளாம் பேசி அவங்களையும் இது பண்ணிட்டு அது தேசிய கட்சியோட மாநில தலைவரை ஒரு பண்டிகை போல தான் இப்போ திமுக பார்த்துருக்காங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ரிலீஃப் எல்லாமே கோர்ட்டுடைய ரிலீஃப், கோர்ட்டுடைய ரூலிங் இதுதான். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சரண்டருக்கு இங்கே வந்து ஒரு வாய்ப்பே வரல. ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ற பொழுது டீலிங் ரிலேட்டடாக ஒரு சமரசம் அப்படிங்கிறதையோ அவர் ஒரு சரண்டர் ஆகிறது அப்படிங்கிறதோ இத்தகைய செயல்பாடு தான் இப்போ திமுகவும் பண்ணி இருக்கிறதா பாஜக கிட்ட. இபிஎஸ் தான் சொல்றாரு இதில் 40,000 கோடி அளவிற்கு மேலே ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கிறது அவர் சொல்றாரு இல்லையா. இப்போ அதுக்கு என்ன சொல்லிக்கிறீங்க? அவரு தரவுகளோ தகவல்களோ இல்லாமலாம் அவர் சொல்லிடுவார். நீங்கள் சொல்லக்கூடிய தரவுகள் வச்சுருக்காங்கன்னா அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது. இபிஎஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சோர்ஸ் கொடுக்கறதுக்கோ அது என்ன சோர்ஸ்னு அவர் தான் சொல்லணும். திமுகவுக்கு ஒரு பலமே வந்து அதிமுக எதிர்கட்சியாக இருக்கிறது தான் திமுகன பலம். எங்களுக்கு எதிர்கட்சியாக வந்து அதிமுக இருந்தால் தான் வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு போட்டி களமாக இருக்கும். அந்த கட்சியை வந்து டிசால்வ் ஆகி யாரும் வளரக்கூடாது. இன்னைக்கு இருக்க சூழலில் அது மக்கள்கிட்ட ஈடுபடுது. பாஜக திமுகவை லாக் பண்ண பார்க்கதோ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது திமுக அரசு மையப்படுத்தின ஒரு முக்கியமான நிகழ்வாக இங்கே டாஸ்மாக் மீதான இடி ரைடு அப்படிங்கிறது, அது தொடர்ச்சியாக அவர் வெளியிட்ட அறிக்கை அப்படிங்கிறத மையப்படுத்தி பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாஜக அது தொடர்பாகலாம் போராடினாங்க. அது அண்ணாமலை அவர்களுடைய ரீசன்ட் ஸ்பீச்சஸும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவருடைய நம்பிக்கையின்படி ஏவன் குற்றவாளி முதல்வர் தான் அப்படின்றத நான் நம்புகிறேன், என்னுடைய நம்பிக்கையின்படி அதுதான் அப்படின்னு அவர் பார்க்கிறார். இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் பேசுவது எப்படிப்பட்டதாக இருக்கிறது உங்களோட பார்வையில்? இவ்வளோ நாட்களாக தமிழகத்தில் ஒரு திராவிட ஆட்சிகள் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு தேசிய கட்சிக்கான ஒரு இது வந்து 1965, 67 அந்த ஒரு சமயத்திலேயே வந்து அது முடிஞ்சிட்டு தொடர்ந்து அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் திராவிட கட்சிகளுடைய இதுதான் இருக்கு. ஸோ ஒரு கட்சி வந்து புதுசாக உள்ளார வரத்துக்கான வாய்ப்புகளை வந்து அவங்க ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காங்க. மற்ற எல்லா மாநிலத்துக்கும் போயாச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது நம்ம பெருமையாக சொல்லக்கூடிய பெரியார் மண், இங்கே மட்டும் என்ன பண்ணாலுமே நம்ம வந்து வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இல்லைன்ற ஒரு சூழலில் பாரதிய ஜனதா கட்சி அவங்களும் அரசியல் பண்ணி ஆகும். ஆனால் ரொம்ப சுலபமான விஷயம் என்னன்னா, அவங்க இருக்கிற எல்லாமே வந்து தமிழக மக்களின் நலன் கருதியோ இல்லை வந்து ஜென்ரலாக ஒரு பெர்செப்ஷன் இருக்கும்.
தமிழ்நாடுன்னும் போது மற்ற மாநிலத்தோட வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அது இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியும், வெளியில் இருக்கவங்களுக்கு அது புரிவதற்கு வந்து கடினமாக இருக்கும். ஆனால் ஒரு தலைவராக, ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கிறவர் அவங்க இங்கே கட்சியை வளர்த்தணும்னு நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு உண்மையிலேயே இருந்துச்சுன்னா, தமிழர்கள் நலன் சார்ந்து சில விஷயங்கள் இருக்கும், அது தேசிய கொள்கைக்கு மாறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் ஒரு கிளாஸ் கொடுத்து, ஒரு இங்கே மட்டும் ஒரு தனியாக வந்து அவர்களுக்கான ஒரு விதிவிலக்கு மாதிரி கொடுத்து அது பண்ணுறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்குது. அப்படி கட்சி வளர்க்குறதுன்றது ஒரு விதம். ஆனால் அந்த விதத்தை வந்து அது ரொம்ப சுலபமான விஷயம். அது அவங்களுக்கு நிறைய இன்க்ரோத்துக்கு, நிறைய உள்ளார போகிறதுக்கான, கட்சியை வளர்க்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த இங்கே இருக்கிற தலைமை வந்து அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லி நேஷனல் லீடர்ஷிப்க்கு சொல்லி கட்சியை வளர்க்குறதுக்கான ஒரு சொல் அது. அதை வந்து முற்றிலுமாக வந்து அவர்கள் வந்து தமிழர்கள் நலன் எதிராக வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிற சூழல் பார்க்க முடியும். இல்லை, அதே மாதிரி தான் கட்சிகள் தங்களுடைய எதிர்க்கட்சிகள், அதாவது ஆளுங்கட்சிகளாக இருக்கிற தங்களுடைய எதிர்க்கட்சிகள் செய்கிற தவறுகளை மேற்கோள் காட்டுவதன் மூலமாகவும் தங்களுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. இல்லை, அது வளர்ச்சியான்னு இல்லை, அவங்களோட இருப்பை காமிச்சிக்க முடியுமே தவிர்த்து அது கட்சியோட வளர்ச்சியான்றது வந்து ஒரு கேள்விக்குறியானதாக தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா தொடர்ந்து நம்ம இருக்கக்கூடியது ஒரு, ஏன்னா அவங்க எந்த பாயிண்ட்ல சொல்றாங்கன்னா, அப்படி சுட்டி காட்டுற அந்த குறைபாடுகள், ஆளும் கட்சி தரப்புல சுட்டி காட்டுற குறைபாடுகள்ன்றது இங்க நீங்கள் சொல்வது போல தமிழக மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்களாக தான் அது அமைஞ்சிடுது அப்படிங்கிறத தானே மேற்கோள் காட்டுறாங்க. இல்லை, அது வந்து இங்கே புதுசாக நம்ம வந்து அவங்களுடைய எல்லாவுடைய ரெக்கார்ட்ஸும் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு மாநிலம் அதை சார்ந்து பாஜக வந்து அவர்கள் ரெய்ட் நடவடிக்கையோ இல்லை எது சார்ந்து அவங்க இருக்க போகிறாங்கன்ற ஒரு நடவடிக்கையோ தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பார்த்துட்டு இருந்தோம்னா, ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த பேட்டர்ன் வந்து இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கோ இல்லை அரசியல் கட்சிகளுக்கோ அது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக தெரியுது. ஒரு டெல்லி எலெக்ஷன் வருதா, சரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை டார்கெட் பண்ணிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். சத்தீஸ்கர் எலெக்ஷன் வருதா, அதுக்கான ஒரு இது பார்த்தீங்கன்னா இது. அடுத்தது வந்து இங்கே தமிழ்நாடு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் செய்தி வந்து பீகாரில். ஸோ எல்லாமே எப்படின்னா இது சம்மந்தமாக இது அவங்கள எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வழிக்கு கொண்டு வரணும். அவங்களுக்கு ரெண்டு தான், ஒன்று பயமுறுத்தி பண்ணி. ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்க சார், எப்படி அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் மிஸ்டர் கிளீனா இருக்கிறவங்கள கண்டிப்பா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆனா அப்படி பண்றாங்கன்னா அவங்க மிஸ்டர் கிளீனா இல்லைன்றதும் ஒரு விஷயம் இல்லை. அது எப்படி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது வந்து மிஸ்டர் கிளீனா இருக்கிறவங்க வந்து பாஜகவுக்கு போனா அவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருந்து அது உள்ளார போயிட்டு கிளீனாக வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகளை தானே வந்து நம்ம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து தே பிரிங் இட் டு ஒரு கன்க்ளூஷன்னா நம்ம வந்து அவங்கள பாராட்டலாம். இது தொடர்ச்சியாக வந்து தொடர்ந்து இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது, இது மாதிரியான இது வந்து நிரூபணமானது, வழக்கெல்லாம் வந்து போடுறவங்க போட்டுட்டு அது வந்து கடைசி யூ பிரிங் இட் ஒரு கன்க்ளூசிவ் எண்ட் அது மாதிரின்னா. பட் ஆனால் இவங்க தொடர்ச்சியாக இவங்க இந்த 10 ஆண்டு காலம் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே எங்கெங்கெல்லாம் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க வந்து ஒரு தப்புன்னு நினச்சி போகிறாங்களோ அது எல்லாமே வந்து ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் மிரட்டி கொண்டு வந்திருக்காங்களே தவிர அதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆகட்டும், அது மூலமாக கொண்டு வரப்பட்ட அத்தனை பேரோட வழக்குகளில் எவ்வளோ கன்க்ளூஷன் எண்டுக்கு வந்திருக்குன்னா லெஸ் தென் 4% தான் வந்து அவங்க வந்து ஒரு இதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு கன்க்ளூசிவாக இது கொண்டு வந்திருக்கு. பட் யாரெல்லாம் அவங்க வந்து இது மாதிரி இதுன்னு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து இவங்க கட்சிக்கு ஒன்று பணம் கொடுத்து ஆட்கள் சேரும்போது அது மாதிரியான ஒரு விஷயத்தில் அது சரியாயிடுது, இல்லை அவங்க கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்தா அது சரியாயிடுது, இல்லை அவங்க கட்சிக்கே போய் சேர்ந்தா சரியாயிடுது. இதுதான் தொடர்ந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஆந்திராவில் கூட வந்து இந்த லிக்கர் ஸ்கேமில் கூட நம்ம பார்க்கக்கூடியது அவங்க ஆட்கள் வந்து பாஜக கூட்டணியை போட்டிட்டு திருப்பியும் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போ வந்து அவங்க மேலே எந்த நடவடிக்கை இல்லாமல் இருக்குது. மகாராஷ்டிராவில் இது மாதிரி நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு கேள்விக்குறியாக அவங்க அதை பண்ணுறாங்க. ஆனால் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கறது நீங்கள் தானே அப்படின்ற ஒரு கேள்வி அது வந்து அரசியல்னு வரும்போது சில சூழல்கள் வந்து அது இருக்க தான் செய்யும். வந்து மறப்பதற்கு டாஸ்மாகை மையப்படுத்தி நடக்கிறதுல தவறுகள் நடக்கவே இல்லை, பாட்டிலுக்கு மேலே எக்ஸ்ட்ரா காசு வச்சு விற்கவே இல்லை, முறைகேடுகள் உள்ளுக்குள்ளே நடக்கவே இல்லை, கொள்முதல் மற்றும் விற்பனைக்கு போனதில் முறைகேடுகள் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. இல்லை, அது நம்ம சொல்லிட முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன சார்ஜ் கொண்டு வராங்களோ அது வந்து அரசாங்கம் எப்படி வந்து அதை எதிர்கொள்ளுது, அது வந்து நீதிமன்றம் மூலமாக போயிட்டு அவங்க வந்து என்ன ப்ரிடிகேட் அஃபென்ஸை வச்சு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. இல்லை, அது வந்திருக்காங்க. ஆனால் அதுதான் நம்ம இப்போ ஒரு இதில் வந்து ஒரு முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி போடுறாங்க, ஒரு இப்போது அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது வந்து என்ன கன்க்ளூசிவாக கொண்டு போகிறாங்க. நம்ம அரசாங்கம் சார்பாக நம்ம நீதிமன்றத்தை நம்ம அணுகி நம்ம வந்து எதுன்னு சொல்கிறோம். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கார், அந்த துறைக்கு சார்ந்து அவர் சில விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த விளக்கங்களுக்கு அவங்களுடைய தரப்பு என்னன்றது பதில் வரல. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். எப்பயுமே ஒரு ரெய்டோ இல்லை ஒரு இதுவோ அன்னைக்கு நடந்து முடிஞ்சிட்டு போக அதுக்கப்புறம் வந்து டூ அண்ட் ஃப்ரோ வந்து அவங்க அதிகாரிகள் வந்து வந்துட்டு போகிறதாகட்டும், இல்லை நம்ம அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம வந்து இருக்கக்கூடிய queries வந்து நம்ம சரி பண்ணக்கூடியதாகட்டும், இது எல்லாமே வந்து அவங்க கேள்விக்குறிகளாக போட்டிருப்பாங்க. இல்லை இது மாதிரி ஒஃபென்ஸ், பட் எதிர்த்தரப்புடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க.
சொல்லுவாங்க. அது வந்து ஏற்றத்தக்கதாக இருக்கா இல்லை அது என்னன்றது. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நடக்கும். அது அரசாங்கம் சார்பாக அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. என்னென்ன அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு வந்து அவங்க என்ன பதில் வச்சிருக்காங்க அதெல்லாமே வந்து இது ஒரு நார்மல் ப்ராசஸ். ஒரு கவர்னன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இது இருக்கும். பட் அவங்க ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடாக வந்து பாஜக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் கேள்வி கேட்க முடியாத சூழல். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சென்ட்ரல் அவங்க தொடர்ந்து ஒரு மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் போன ஆட்சியில் ஆகட்டும் இப்போ வந்து மற்ற கூட்டணி கட்சிகளோட. ஸோ அதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க கட்சியை உள்ளார வளர்க்கறதுக்கான சூழலில் வந்து பயன்படுத்திட்டு அது செய்கிறாங்க. அது அவங்களுடைய அரசியல். அது ஒன்றும் நம்ம தப்புன்னு சொல்கிறதுக்கோ இது அவங்களுடைய இதை வந்து அவங்க பயன்படுத்துறது இது. பட் நம்ம சொல்லக்கூடியது அதை விட சுலபமாக அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கான வழிகளை விட்டுட்டு இது மாதிரியான சூழலில் ஒரு பேட்டர்னை வந்து அவங்க செய்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். பட் இதை நம்ம எதிர்கொள்வோம். திமுக அரசு வந்து இதற்கு பயந்துட்டோ இல்லை இது மாதிரி எதிர்க்கும். இந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு ப்ரீவியஸ் ஆரிஜின் பாயிண்டாக பார்க்கப்பட்ட ஒரு தகவல் அப்படிங்கிறது வெளியிலிருந்து சொன்னதெல்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ளே இருந்த அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அந்த 30,000 கோடி அப்படின்னு அந்த ஆடியோ லீக் ஆனது அந்த விஷயத்தில் கூட அது இப்போவும் மேற்கோள் காட்டி தான் பேசுகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அதை மறுத்து பேச வேண்டிய இடத்துல இருக்கிற பிடிஆர் அவர்கள் எல்லாம் பேசுறது இல்லை. அந்த இடத்துல முதல்வரே அந்த இது வரும்போதே அவர் சொன்னார் அதுக்கான குற்றவாளின்னு இப்போ முதல்வர் அவர்களை சொல்லும் பொழுது அதுக்கு முதல்வர் ஒரு ரியாக்ட் பண்ணல. ஏன் திமுக மௌனம் காக்கிறதுன்னு இல்லை மௌனம் காக்கிறதுன்றதோட இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டை எடுத்து அண்ணாமலையை வந்து அவர் பேரை உச்சரிக்கிறது கூட வந்து முதல்வருக்கோ இல்லை வந்து திரு உதயநிதி அவர்களுக்கோ வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா யார் அதை நம்ம சொல்லி அவங்கள ஒரு பெரிய ஆளாக்கிட்டோ இல்லை வந்து இது பண்ண. ஏன்னா ஆக்கப்பூர்வமான செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் ஒரு இதில் இருந்து வந்துச்சுன்னா ஒரு நம்ம மதிக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இருந்து அவங்களுக்கு கொள்கை ரீதியாக ஒரு கருத்தியல் ரீதியாக நம்ம வந்து போராடலாம், ஒரு சண்டை செய்யலாம், ஒரு அரசியல் செய்யலாம். அது வந்து ஒரு நமக்கான வாழ்வியலுக்கு வந்து ஒரு கட்சின்றது. இவங்க தே ஆர் நான் எக்ஸிஸ்டன்ட் பிளேயர். பிஜேபின்றது அவங்க ஏங்குறாங்க. எங்களை பற்றி யாராவது அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேட்டியில் நம்ம பேசும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அது தே ஆர் வெரி ஹைலி சீக்கிங் அட்டென்ஷன். எங்களை வந்து கண்டுக்கோங்க, எங்கள் பேரை உச்சரிக்க மாட்டாங்களா எங்களை வந்து. ஸோ இந்த மாதிரியான சூழலில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் முன் வச்சாலும் கூட அது ஒரு லெவலுக்கு போகும்போது அது வந்து முதல்வரே அவமதிக்கிற அளவுக்குலாம் போயிடுறாங்களே. இப்போ டாஸ்மாகில் போய் முதல்வர் படத்தை விட்டுறாங்க. நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. அப்போது இந்த லெவல் போகும்போது கூட பேசலைன்னா என்ன இல்லை. இது வந்து மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்குது. பொதுமக்கள் முகம் சுளிக்கக்கூடிய சூழல்னு சில விஷயங்கள் இருக்குது. பத்திரிகையாளர் மத்தியில் முகம் சுளிக்கக்கூடிய மற்றவர்கள் செய்யறது வந்து முகம் சுளிக்கக்கூடியது, அச்சிலேயே ஏற்ற முடியாத சூழல், அப்புறம் வந்து திருப்பி இது மாதிரிலாம் பண்ணுமா, இதெல்லாம் இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஆனால் எப்பயுமே வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி தான், டு நாட் ஃபைட் வித் த பிக்ஸ் பிகாஸ் பிக்ஸ் என்ஜாய் இட். அது வந்து அது சேரு வந்து நம்ம மேலே இது பண்ணுறது வந்து பண்டிகைகள் வந்து அது விரும்பும். அதனால பண்டிகைகளோட போய் சண்டை போடுறது வந்து அந்த மாதிரியான ஒரு சூழலில் போய் சில விஷயங்கள் நம்மளா பேசி அவங்களையும் இது பண்ணிட்டு அது தேசிய கட்சியோட மாநில தலைவரை ஒரு பண்டிகை போல தான் இப்போ திமுக பார்க்குறாங்க. இல்லை நான் ஒரு பழமொழியை வந்து அரசியல் ரீதியாக தகவல்கள் பேஸ் பண்ணி ஒரு ஈடியோட ஆக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இது அவர் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கிளை செயலாளருக்கான சமமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளருக்கும் நாங்கள் திமுகவில் அந்த ஒரு இதில் தான் வந்து வச்சிருக்கோம். அவருக்கு இல்லைன்னு சொல்ல, எங்கள் கிளை செயலாளர் எவ்வளோ நாங்கள் மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தேசிய கட்சியுடைய இங்கே அரசியல் செய்ய விருப்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து அந்த இதில். அதனால் அவர் வந்து ஒரு இதுவாக என்ன அதுக்கான தகுதியோ இல்லை மற்ற தலைவர்களை பற்றி நாங்கள் இப்படி பேசியிருக்க மாட்டோம், இது மாதிரி சொல்லியிருக்க மாட்டோம். அந்த கட்சியில் வந்து பல்வேறு தலைவர்கள் ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் வந்து அது மாதிரி இருக்குது. அது மாதிரியான ஒரு சீப் பாலிடிக்ஸாக இருக்குது, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பாலிடிக்ஸாக. ஸோ அது மாதிரியான ஆட்கள் வந்து என்ன மாதிரியான சூழலில் இருக்கணுமோ அவங்களாம் தொடர்ந்து வந்து இப்போ நான் இது பேசுகிறதே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பேசுகிறதே வந்து எங்கள் கட்சி தலைமை வந்து அவர் பேரை இவ்வளோ தடவை உச்சரிக்கிறதுக்கு கூட வந்து இது இருக்காது. ஏன்னா வி டோன்ட் வாண்ட் டு இது. ஸோ அவங்களுடைய நோக்கம் அதுதான். எங்களை பற்றி எதுவும் பேசிட மாட்டாங்களா, எங்களை பற்றி அட்டென்ஷன் கொடுத்துட மாட்டாங்களா, முதல்வர் வாயிலிருந்து என் பேர் வந்துடாதா, இதுக்கு சம்மந்தமாக வந்து. ஸோ பெஸ்ட் இஸ் டு அவாய்ட் இது மாதிரி. சில பேர் என்ன கேட்கலாம், ஏன் இவ்வளோ ஒரு இதுக்கு போகுது, அதெல்லாம் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சூழல். அடுத்து அது மாறிடும். திருப்பி இவங்க புதுசாக ஏதோ ஒரு டெக்னிக் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷன் மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இது பண்ணிட்டு இருந்தா அப்போ தான் அவங்களுக்கு அது அட்டென்ஷன் கிடைக்கும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய சூழலில் அவர் சொல்லிட்டாரா, சில விஷயங்கள் செய்கிறாங்களா, இது மாதிரியான இது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. முகம் சொல்லிக்கிற அளவுக்கு தான் நான் பொதுவெளியில் பார்க்கும்போது ஒரு இதில் இருக்கும்போதெல்லாம் அவருக்கு எதுக்கு இது மாதிரியான ஒரு சூழலுக்கு இது மாதிரி இறங்குறாங்க. அவங்க கட்சியிலேயே கூட பேசுகிறாங்க. கட்சியில் தலைவர்களிட பேசும்போதோ இல்லை இது இருக்கும்போதோ அவருக்கான ஆதரவே வந்து அங்கே பெருசாக வந்து இல்லை. அவருக்கான ஒரு இது இருக்குது, அவருக்குன்னு சில பேர் இருக்காங்க. இது ஆனால் ஜென்ரலாக அவங்க பாரதிய ஜனதா
கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழல்லையே அது நிறைய பேர் வந்து இது மாதிரியான அரசியல் வந்து அவங்க விரும்பலன்றது தான் வந்து இருக்கிற உண்மையாக இருக்குது. அதனால் இது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டோம், பண்ணுறதுக்கான ஒரு விஷயமே கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டு இருக்காங்களா, இன்னைக்கு இந்த சூழல் நாளைக்கு வேறு சூழல் இது எல்லாமே காலப்போக்கில் இருக்குது. நமக்கு வேலைகள் நிறைய இருக்குது, ஆக்கப்பூர்வமான பணிகள் நிறைய இருக்குது. முதல்வர் அவர்களுக்கோ இல்லை உதய அவர்களுக்கோ பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குது மக்களுக்கான. அதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்குது. ஸோ இப்போ இதில் இடி தரப்புலேருந்து எடுக்கப்படுற நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. காரணம் என்னென்னா அவங்க ஒரு அரசியல் நோக்கத்தோட ஒரு லாபத்துக்காக அதை பண்ணுறாங்க. அது எட்டப்படும் போது அந்த கேசஸ் அப்படி அப்படியே ட்ராப் பண்ணப்படுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த பாயிண்ட்டில் இருந்து நான் அப்படியே பார்க்குறேன். இங்கே திமுக அமைச்சர்கள் மீதும் கூட இடி வழக்குகள் இதெல்லாம் இது பண்ணுது. ரீசெண்ட்லி நடந்த செந்தில் பாலாஜியை தவிர்த்து மற்றதெல்லாம் பார்த்தா அந்த ஒரு லிமிட் வரைக்கும் போயிட்டு அதோடு அது நின்று விட்டது. இப்போ வரைக்கும் ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்ற பொழுது நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட், அதாவது அந்த டீலிங் ரிலேட்டடாக ஒரு சமரசம் அப்படிங்கிறதையோ ஒரு சரண்டர் ஆகிறது அப்படிங்கிறதோ இத்தகைய செயல்பாடு தான் இப்போ திமுகவும் பண்ணி இருக்கிறதா பாஜக கிட்ட. அதனால தான் அந்த லிமிட் வரைக்கும் போனதோட அதெல்லாம் நீக்குதான் ஒரு கேள்வி. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். மற்ற மாநிலங்களில் அதுதான் நடந்திருக்குன்னு நீங்களே சொல்றீங்க, தமிழ்நாட்டிலும் ஏன் அது நடந்திருக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் ஏன் இது நடக்கலன்னு நம்ம தெளிவாக சொல்றோம்னா, இவங்க நடவடிக்கை எடுத்தது எல்லாமே வந்து உறுதியானது, அது வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆட்கள் மேல நடவடிக்கை எடுத்து மற்ற மாநிலங்களில் என்ன ஆயிருக்குன்னா அந்த ஆட்கள் வந்து அந்த கட்சிக்கு போயிருக்காங்க, அந்த கூட்டணிக்கு சேர்ந்திருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் அது மாதிரி எந்த விதமே நடக்கல. இப்போ நீங்க சொல்லக்கூடியது யாருமே போயிட்டு ஓப்பனா சரண்டரோ இல்லை இது நீ க்ளோஸ் டோர்ஸ்லயோ ஓப்பனாவோ சரண்டர் ஆகல. நீங்க சொல்லக்கூடியது அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து எங்க போய் அதிகாரிகள் வந்து அவங்களுடைய இதுல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க, எல்லாமே இருந்துச்சு. நம்ம மற்ற மாநிலத்துக்கும் நம்ம எங்க டிஃபரன்ஷியேட் ஆகிறோம், நமக்கு வந்து பெரிய வேறுபாடு எங்க இருக்குன்னா, நம்ம கிடைச்சிருக்க இன்ஜெக்ஷன் எல்லாமே கோர்ட் மூலமா கிடைச்சிருக்கு. எல்லாமே வந்து நீதிமன்றம் மூலமா, கீழ் நீதிமன்றமாகட்டும், சென்னை உயர் நீதிமன்றமாகட்டும், இங்க போராடிட்டு அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி அங்க ஹியரிங் போயிட்டு வழக்கறிஞர் வச்சு போராடி தான் வந்து நீங்க சொல்லக்கூடிய அமைச்சர் பொன்முடிக்காகட்டும் மற்ற அமைச்சர்களாகட்டும் இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று போட்டிருக்காங்க, அதுல இருக்கக்கூடியதாகட்டும் இங்க வேற மாதிரியான தீர்ப்பு வந்தா கூட அதை எதிர்த்து திருப்பியும் போடுது. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ஜெக்ஷன்ஸ், நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ரிலீஃப் எல்லாமே கோர்ட்டுடைய ரிலீஃப், கோர்ட்டுடைய ரூலிங் இதுதான். ஸோ நீங்க சொல்லக்கூடிய அந்த சரண்டருக்கு இங்க வந்து ஒரு வாய்ப்பே வரல. ஓப்பனா மீடியா இருக்கு, ஓப்பனா ஆட்கள் இருக்காங்க, யாருமே யார்கிட்டையும் போயிட்டு இது மாதிரி கட்சி மாறி போய் அவங்கள ஒப்படைச்சதும் கிடையாது. நாங்க வந்து இது மேல் பண்றோம். இது மற்ற மாநிலத்தில் நடந்தது. ரீசெண்ட் டேஸ்ல முன்னாடி நடந்த ஒரு ரைடு தான் இதே போல. அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் எம்பி கதிரானந்த் அவங்களுக்கு தொடர்புடைய இடங்கள்ல இந்த மாதிரியான ரைடுகள் நடந்தது. திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா ஒரு நாள் துரைமுருகன் அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தார், அதுக்கப்புறம் அது அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது. அது பலரால் அது மேற்கோள் காட்டப்பட்டு பேசப்பட்டது இந்த மாதிரி நேர்காணல்களில், இன்டர்வியூஸில். அதெல்லாம் அப்போ அந்த விஷயத்தை அப்படி ஒதுக்கி வச்சிட முடியுமா? இல்லை, அப்படி வந்து அவ்வளோதானா பாஜக நீங்கள் சொல்லக்கூடிய இதான் இருக்கிறதான்றது வந்து ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அரசாங்கம்ன்றதோ இல்லை அமைச்சகம்ன்றதோ ஒரு பெரிய ஒரு வந்து எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு இது. ஒரு தனிப்பட்ட நீங்கள் ஒரு ஆட்கள் சொல்லக்கூடியது வந்து அவங்க துறை ரீதியாக பல்வேறு தடவை வந்து இதுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க, டெல்லி போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அது ஏற்கனவே பிளான்டு, அதுதான் வந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழல். கதிரானந்த் அவர்களும் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது டெல்லி போகக்கூடிய சூழல். அமைச்சர் ரீதியாக வந்து நிதித்துறை சார்ந்து இதெல்லாம் இருக்கக்கூடியது வந்து போகக்கூடியது தான் வந்து இது. ஸோ அதில் வந்து பட் நம்ம மற்ற மாநிலத்துக்கும் இங்கேக்கும் வேறுபாடு. ஆன் கேமரா இன் ஃப்ரண்ட் ஆஃப் இதில் வந்து மீடியா முன்னாடி வந்து அவங்க சமரசம் செய்து கொள்வதும், நீங்கள் சொல்லக்கூடியது இங்கே வந்து we are just only ஒரு யூகிப்பு தான், இது மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்றது தானே தவிர்த்து இந்த கேள்வியை நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா பாஜக கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நம்ம சைடில் நம்ம சொல்லணும் இல்லைன்றதா அமைச்சர் அவர்களும் உறுதியாக சொல்லி சம்பந்தப்பட்ட ரெண்டு தரப்பினர்கிட்ட தான் கேட்க முடியும். ஆனால் ஒரு தரப்பு இப்போ திமுக கிட்ட கேட்க வேண்டியது. அதுதான் நம்ம இல்லைன்றதை அமைச்சர் அவர்களே அன்னைக்கு இல்லைன்றதை உறுதியாக சொல்லிட்டார். நீங்கள் என்ன நடவடிக்கை எது இருந்துச்சுன்னா அதை ப்ரொசீட் பண்ணுங்கன்றது தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய என்றைக்குமே ஒரு ஸ்டாண்டாக இருக்குது. உங்களுக்கு எது இருக்கா, நாங்கள் வந்து இதை நீதிமன்றம் மூலமாக நாங்கள் அதை அணுகி அதுக்கான இதை வந்து நாங்கள் இவ்வளோ நாள் போராடி, ஏன்னா நம்மளுடைய லீகல் டீம் பற்றி தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பலம் வந்து எங்களுடைய வந்து லீகல் டீம். ஸோ அது நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் இது மாதிரியான சூழலில் பல்வேறு வெற்றிகளை வந்து பெற்றிருக்கும். இது மாதிரியான இதெல்லாம் வந்து பொய்களை வந்து நம்ம அவதூறுகளை எல்லாமே வந்து உடைச்சிட்டு வந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அது மாதிரியான சூழல் இருந்து நீங்கள் தப்புன்னு கண்டுபிடிச்சி
இருக்குதுன்னா நீங்கள் வைக்க வேண்டிய கேள்வி, இப்போ நாங்கள் வந்து சொல்கிறோம் டெல்லிக்கு போனதோ இதுவோ வந்து யாருக்கும் சமரசம் பண்ணுறதுக்கோ இது இல்லை, துறை சார்ந்து தான் இருந்திருக்கு. அவர் அடிக்கடி டெல்லிக்கு வருவார், நானே அவரை வந்து பலமுறை வந்து அவரை பார்த்துருக்கேன், கதிரகானந்த் வீட்டுக்கு வருவார், அதெல்லாம் இருக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு சூழலில் மீடியாவில் வந்து நான் யாருமே போய் சரண்டர் ஆகியோ இதுவோ இல்லை. ஸோ எங்ககிட்ட நீங்கள் கேட்டுட்டீங்க இல்லைன்னு சொல்லிட்டு, அவங்க ஏன் எடுக்கலன்றது நீங்கள் அவங்கக்கிட்ட தான் வந்து இது இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பாஜக சொல்கிறது தான் கண்டுக்க மாட்டோம், நாங்கள் அந்த லெவலுக்கு தான் அவங்கள வச்சுருக்கோம் அப்படின்னு. பட் எதிர்க்கு ஏடிஎம்கே சொன்னால் கூட என்னென்னு அதுக்கு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு. இபிஎஸ் தான் சொல்கிறாரு, இதில் 40,000 கோடி அளவிற்கு மேலே ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படின்றத அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். அப்போ இப்போ முன்னாள் முதல்வர் உங்களோட எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொல்கிறார் இல்லையா, இப்போ அதுக்கு என்ன சொல்லிக்கிறீங்க? அவர் தகவல்களோ இல்லாமலாம் அவர் சொல்லிடுவார். இல்லை, அவருக்கு வந்து ஈடியை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு திமுக. இல்லை, அது இப்போது அவங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அரசியல் பண்ணி தான் ஆகணும். அவங்க ஏன் நிறைய சோஷியல் மீடியாவில் கேள்வி இருந்துச்சு, ஏன் ஒரு நாள் முழுவதுமாக வந்து ஏன் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணலைன்ற கேள்விக்கு இருந்துச்சு. அதுக்கான பதில் வந்து சில பேர் சொன்னாங்க, அவங்க அந்த காலத்தில் வந்து பண்ணதை தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அது வந்து பயந்துட்டு இவங்க இருப்பாங்க. ஈடிக்கு பயந்துட்டோ இதுவோ இது கிடையாது, இவங்க தான் இன்றைக்கி கூட்டணிக்கு பயந்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுன்ற ஒரு சூழலில் வந்து இது பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய தரவுகள் வச்சுருக்காங்கன்னா இடியே சொல்லுது 1000 கோடின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் ஃபிகரை வந்து அவங்க ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இவருக்கு சொல்லக்கூடிய தரவுகள் வந்து அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது, இபிஎஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சோர்ஸ் கொடுக்கறதுக்கோ. அது என்ன சோர்ஸ்னு அவர் தான் சொல்லணும். அப்படி சொல்லி இப்போது பொதுவெளியில் வந்து ஒரு போகிற போக்கில் எது வேணால் சொல்லிட்டு போயிட்டு ஒரு கமிட்டி அமைக்கிறது இருக்கிறது, இல்லைன்னா அதுக்கான தரவுகள் எடுக்கிறது இருக்குது, இந்த தரவுகள் மூலமாக நம்ம இப்படி சொல்கிறோன்னு சொல்கிறது இருக்குது. இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆஃப்கோர்ஸ் ஒரு 1000 கோடி இருக்குன்றதுக்கு ஒரு சில காரணங்களை சொல்லியிருக்காங்க. அந்த காரணங்களுக்கு வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி சில விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. இது எங்களுக்கு சம்மந்தப்பட்டதில்லை, அந்த கம்பெனிக்கும் அந்த பாட்லிங் கம்பெனிக்கும் உள்ள விஷயங்கள்னு சொல்லியிருக்காரு. சில விஷயங்கள் வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க, அவங்கள கேள்வி கேட்கும் போதோ அவங்கள அழைக்கும் போதோ அவங்க நேராக போயிட்டு அது பதில் சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் அங்கே போயிருக்கு. மற்ற 40,000 கோடி ஏன் அது 40,000 இருக்குது, ஏன் 60,000 இருக்கக்கூடாது, இல்லை 20,000? நம்ம போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு என்ன தரவுகளில் சொல்கிறோம், என்ன மாதிரியான இதில் அது மாதிரியான இது இருக்கும்போது ஒரு கருத்தியல் ரீதியாக வந்து அதிமுக சொல்லுதா சரின்னு சொல்லிட்டு நம்ம விவாதிக்கிறதுல அதுக்கான இது இருக்குது. பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொதுவான ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு சூழல் வந்து அதிமுக செய்யுதுன்றது அட்லீஸ்ட் இதை செய்கிறாங்களேன்ற வரைக்கும் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. ஏன்னா பல்வேறு விஷயங்கள் அதிமுக ஒன்றுமே வந்து ஏன்னா திமுகவுக்கு ஒரு பலமே வந்து அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது தான் திமுகன பலம். அவங்க டிசிக்ரெண்டேட் ஆகிட்டு டிசால்வ் ஆகிட்டு அவங்களோட இடத்த வேற யாருக்கோ கொடுத்து ஒரு கட்சியை வந்து தேவையில்லாமல் இந்த இடத்துல வந்து பல்வேறு மாநிலத்தில் பார்த்த மாதிரி அந்த இடத்த கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு ஏக்கமும் ஒரு சங்கடமும் ஒரு உண்மையான ஒரு இதுவும் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு எதிர்க்கட்சியாக வந்து அதிமுக இருந்தால் தான் வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு போட்டி களமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆமாம், அது இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நல்லது தான். அதிமுகவுக்குமே திமுகவை எதிர்க்கிறது தான் வந்து இது. அதை விட்டுட்டு வந்து நீங்கள் மற்றவர்களை வந்து வளர்த்து அந்த கட்சியை வந்து டிசால்வ் ஆகி யாரோ வளரக்கூடாது. அந்த ஒரு இது இருக்குது, அந்த ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ தெரியல. ஸோ அரசியல் செய்கிறது தான் அவங்களோட சூழல். பல்வேறு இது இருக்குது, அது பண்ணிட்டோம், அது தாராளமாக பண்ணிட்டோம். அது கருத்தியல் ரீதியாக வந்து அல்டிமேட் இது இப்போ நம்ம பேசுறது எல்லாமே எதுன்னா கடைசியில் இந்த எல்லாமே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது இது மாதிரியான ஒரு சூழலில் எலெக்ஷன் தான் நமக்கு ஒரு இது. திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்த அடி வந்து 2G அப்போ வந்து அது ஒரு பெரிய இதுவாக கொண்டு போனது. அது மக்கள் வந்து அதுக்கப்புறம் அது இல்லைன்றது ஆயிடுச்சு, அது நீதிமன்றம் மூலமாக வந்தது. ஸோ பட் ஆனால் அந்த தேர்தல் நம்ம போய் மாற்ற முடியாது. இன்னைக்கு இருக்க சூழல்ல அது மக்கள்கிட்ட ஈடுபடுதா? திமுகவை லாக் பண்ண பார்க்கதோ? ஆமாம் இதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. அதாவது பாஜகவுக்கு வந்து ஜென்ரலாகவே நம்ம சொல்லக்கூடியது 2 விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஒன்று காசு கொடுத்து வாங்க பார்ப்பாங்க, அவங்கள வந்து சரி பண்ண முடியுமா, ஆட்கள் வந்து எம்எல்ஏக்கள் வாங்கிறது, அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இது ஒன்று. இன்னொன்று மிரட்டி பார்க்கறது. இது 2 தான் அவங்க வந்து பல்வேறு மாநிலத்தில் வந்து அவங்க கையாண்டு இருக்காங்க. இதில் வந்து பல மாநிலத்தில் வந்து அவங்க வெற்றி கண்டிருக்காங்க, கட்சியை உடைச்சி வந்து வெற்றி கண்டிருக்காங்க. இதில் வந்து எந்த விதமான இது இல்லை. திமுகவை லாக் பண்ண நினைக்கிறது. திமுக வந்து அவங்களுடைய இது என்னன்னா காங்கிரஸையாவது இவங்க விட்டு கொடுக்கணும், இதுன்னு விட்டுட்டு வந்துடணும், அதுன்றது அவங்கள ஒன்று இருக்குது. பட் நம்ம இங்கே இருக்கக்கூடிய சூழலில் நம்ம காங்கிரஸுக்கு பக்கபலமாகவும் இல்லை வந்து மற்ற கூட்டணி கட்சிகள் இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய பலமாக அந்த மிரட்டல்கள்லாம் உண்மைதான். காங்கிரஸ் வந்து கூட்டணியிலேருந்து கழட்டி விடுங்க அப்படிங்கிறது தான். இல்லை, அதை வந்து அவங்க ஓப்பனாக யாரோ சொல்லியோ இல்லை இதுவோ. பட் ஆனால் இருக்கக்கூடிய சூழல் இதெல்லாம் பார்க்கும்போது இது மாதிரியான ஒரு சூழல் தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களோடமோ இல்லை வந்து ஆஃப் த ரெக்கார்ட் பேசும்போதோ இல்லை இது உங்களுக்கு என்ன நீங்கள் நல்லா தான் நீங்கள் ஏன் வந்து ஒரு கட்சியை வந்து
அது ஒரு இதாக இருக்கிறத வந்து நீங்கள் ஏன் அதுக்கு உயிர் கொடுக்கணும், நீங்கள் உங்களோட பலத்திலேயே இருக்கீங்கல்ல, நீங்கள் ஏன் வந்து இது இருக்கணும், ஏன் உங்கள் சைடில் இருந்தானே இவ்வளோ எம்பிஸ் வராங்க மற்ற கட்சிகள் இதுக்கு அதெல்லாம். பட் ஆனால் தலைவரோட பெருந்தன்மை அது. இவ்வளோ இது இருந்தாலுமே இந்த தேர்தலையே பார்த்தீங்கன்னா போன நாடாளுமன்ற தேர்தலோட எங்களோட சீட்டை கம்மி பண்ணிட்டு மற்ற அதாவது உதயசூரியனில் போட்டியிடக்கூடியதெல்லாம் வந்து போன இது 2019 எவ்வளோ இருந்தோ அதை நம்ம கம்மி பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அது தலைவரோட பெருந்தன்மை. கூட்டணி கட்சி வந்து இது அது எங்களுடைய பலமாகவும் பார்க்குறோம். கூட்டணி கட்சிகள் இருக்கிறது எங்கள் அடுத்த தேர்தலுக்கு வந்து ஒரு ஈஸி கேக் வாக்காக இருக்க போகிறது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபார்மடபிள் ஒரு ஸ்ட்ராங் அலைன்ஸ். இன்னொன்று வந்து அந்த பக்கம் இந்தியோட அது நம்ம சொல்லணும்னா ஒருங்கிணைக்க முடியாத ஒரு எதிர்க்கட்சிகள், ஒரு பலவீனமான ஒரு எதிர்க்கட்சி இருக்கிறனால இது வந்து இந்த 26 தேர்தல் வந்து ஒரு கேக் வாக்காக தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சிக்கு அமைன்றது இருக்குது. ஓகேங்க சார். ஸோ தற்போது திமுகவை மையப்படுத்தி இருக்கிற பல்வேறு விஷயங்கள் பற்றின உங்களுடைய பார்வைகளும் கருத்துக்களும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி.